சிற்பி அழகான சிலையை செதுக்குகிறார். அதனை விற்பனை செய்வதற்காக சந்தைக்கு கொண்டு செல்கிறார். விற்பனை செய்ய போகுமிடத்தில் பேரனையும் அழைத்து செல்கிறார். பேரனிடம் வீட்டிலேயே சிலையினுடைய மதிப்பை நீ யாரிடம் கூறாதே, யாராவது கேட்டால் உன் 2 விரல்களை மட்டும் காமி என்று கூறுகிறார். சந்தையில் அச்சிலையின் அழகை பார்த்து ஒரு பாட்டி அந்த சிறுவனுடன் அந்த சிலையின் விலை என்னவென்று கேட்கிறார். அதற்கு 2 விரல்களை மட்டுமே காமிக்கிறான். 2 ரூபாயா, நான் பெற்றுக்கொள்கிறேன் என்கிறார் பாட்டி. தர மறுக்கிறான் சிறுவன். அதே சிலையை ஒரு வியாபாரி பார்க்கிறார். அதன் விலையை கேட்கிறார். 2 விரல்களை மட்டுமே சிறுவன் காமிக்கிறான். என்னது, 20,000-ஆ? நான் பெற்றுக்கொள்கிறேன், எனக்கு கொடுப்பா என்று கேட்கிறார் வியாபாரி. தர மறுக்கிறான் சிறுவன். அதே சிலையை வைர வியாபாரி ஒருவர் பார்க்கிறார். அவரிடம் இந்த சிலை என்ன விலை என்று அவர் கேட்கிறார். சிறுவன் 2 விரல்களை மட்டுமே காமிக்கிறான். என்னது, 2 லட்சமா? அப்படி என்றால் நான் தருகிறேன் என்கிறார். உடனே குழப்பம் அடைகிறான் சிறுவன். சிந்தித்து பார்க்கிறான். ஒன்றும் விளங்கவில்லை. தன் தாத்தாவிடம் சென்று, என்ன தாத்தா இது? ஒரே சிலைதான், ஆனால் சந்தையில் ஒரு பாட்டி 2 ரூபாய்க்கு அந்த சிலையை கேட்டார். அதே ஒரு வியாபாரி 20,000க்கு அந்த சிலையை கேட்டார். ஒரு வைர வியாபாரியோ 2 லட்சத்திற்கு அந்த சிலையை கேட்கிறாரு. இதனுடைய தாத்பரியம்தான் என்ன தாத்தா என்று தன் தாத்தாவிடம் கேட்கிறார். இருவரும் பேசிக்கொள்கின்றனர். தன் தாத்தா கூறுகிறார், ஒரு பொருள் அது இருக்கும் இடத்தை பொறுத்தே மாறுபடும், உன் மதிப்பும் அப்படித்தான் என்று கூறுகிறார்.